இன்னைக்கு வந்து 13 வகையான மில்லட்ஸ் கலந்த இந்த ஒரு மில்லட்ஸ் உள்ள இந்த பவுடர் வந்து உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியம் தேவை இல்லையா? ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நிறைய வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க, நீரோடி வாழ சந்தோஷமா இருப்பீங்க. முதலாவது வந்து அக்ஷயா ட்ரஸ்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா அம்மாவை பாக்குறாங்கன்னா இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. நாங்க சமூக பணியில பாக்குற இதுல இன்னைக்கு இத்தனை தாய் தகப்பங்களை வந்து அக்ஷயா ட்ரஸ்ட் இன்னைக்கு இத்தனை பேரை வச்சிருக்காங்கன்றப்போ எல்லையற்ற மகிழ்ச்சி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க பக்கத்துல இருக்கீங்கல்ல, எல்லாருமே ஒன்னா பேசிக்கிறீங்க, எத்தனை குடும்பங்கள் நீங்க இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தலாம் இன்னைக்கு. அந்த லெவலில் இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். அன்பு மட்டும்தான் நிலையானது இல்லையா? போறாமையோ இல்ல சும்மா ஒருத்தர் எரிஞ்சு விடுறதும் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இது நான் அட்வைஸ் சொல்லலை, இது நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. ஒரு நம்ம வீட்டுல இருந்து தம்பி இந்த தட்டா கொடுக்க வேண்டாம் கூட என்னால வர வேலை இல்லை அப்படிங்கிற காலத்துல இன்னைக்கு அவங்க நீங்க கொண்டு வர அந்த பிளேட்டை கொடுங்க, நான் எடுத்துட்டு போட்டோமா அப்படின்னு அந்த ஹெல்ப் பண்ணிக்கிற அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸ் கண்டிப்பா மகிழ்ச்சியான இந்த தருணத்துல இந்த வாய்ப்பை கொடுத்த ஆஷிக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய நவீன நம்பியார் ஃபவுண்டேஷனுடைய தலைவி அண்ட் தலைவியுடைய மிஸ்டர் வந்திருக்காங்க. இது முதல் முறையாக அந்த சார் வந்து எங்களோட பயணிக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எங்க கூட இணைந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ட் கிரேஸ் அவங்களையும் நாங்கள் வெல்கம் பண்றோம். இது வந்து எங்களுக்கு முதல் முறை. இனிமேல் அடிக்கடி உங்களை பார்க்க நாங்கள் வருவோம். இதே புன்னகையோட நீங்க எங்களை வெல்கம் பண்ணுவோம். எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது எல்லாம் இந்த அன்பு மட்டும்தான். இந்த அன்பு இருந்தா போதும், கண்டிப்பா நாங்க உங்களோட பயணிப்போம். நல்லதுமா, நீங்க நல்லா இருக்கணும். சந்தோஷம் சந்தோஷமா, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவங்க வந்து அப்பா அம்மான்னாங்க, நான் உங்களெல்லாம் தாத்தா பாட்டின்னு கூப்பிடலான்னு ஆசைப்படுறேன். கூப்பிடலாமா? எல்லாரும் எப்படி எல்லாம் இருக்கீங்களா? எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி நல்லா இருந்துச்சா? அவ்வளவுதான். எல்லாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்குமா? எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். யாராவது உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா நாங்களாம் விட மாட்டோம், எப்பவுமே கூட தான் இருப்போம். ஸோ அதுக்கு நாங்க கேரண்டி. வந்ததுல இருந்து நீங்க தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. யாரு என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. உங்க பேரு? அதே மாதிரி அக்காவை பார்த்தோன்னே சரோஜாட்டி மாரி கொண்ட போட்டு பூலாம் வச்சுட்டு போறாங்க. அப்புறம் ஆசிக் சார் தான் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கெல்லாம் வந்து கொடுத்துல இருந்து வந்திருக்கோம். உங்களை மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாது, இப்படித்தானே பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. உங்க பேருமா? பாத்திமா. பாத்திமா மேனி. ஓகே ஓகே. மேனி மேனி. சரி. உங்க பேரையா? புரியல. விடுதலா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசணும் தெரியல, மைக்க கொடுத்து பேசுட்டாங்க, என்ன பேசணும்னு தெரியல. சரி, ஒரு 4-5 கழிஜோக்கு பேசலாமா? பசுமாடு ஏன் பால் தருது? யாராவது போய் சொல்லுங்க. ஏன் பால் கொடுக்குது? ஏன்னா அதனால காப்பி டீ கொடுக்க முடியாது, அதனால பால் கொடுக்குது. சொல்றீங்களா? அதான், அதனால காப்பி டீ கொடுக்க முடியாது, அதனால பால் கொடுக்குது. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கணக்கு பிரச்சனைக்கு போனானா, அங்க போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தானா. வாத்தியார் கேட்டாரா, ஏன்டா டான்ஸ் ஆடுறானு?
அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்? இல்ல நீங்க தானே சார் சொன்னீங்க ஸ்டெப் போட்டா மார்க் உண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்புக்காக டான்ஸ் போட்டிருக்கான். இல்ல பாட்டு சொல்றது இல்ல, வேற என்ன பண்றது, எல்லாமே மொபைல் ஆயிடுச்சு.